பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகுண சிந்தும் ஞானதம் சாந்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பரமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உடம்புகளில் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு மழை கொண்டு வந்ததுக்கு 6 கோணி கேட்ட பெரியவா. மழை கொண்டு வந்ததுக்கு 6 கோணி கேட்ட பெரியவா. மகாபெரியவா வந்து ஹகரி அப்படிங்கிற இடத்துல கேம்பில் அதை முடித்து நடந்து போயிட்டே இருந்தா. ஒரு மெயின் ரோடு மாதிரி ஒன்று வந்தது. அது வேணி வீரபுரம் அப்படிங்கிற கிராமப்பகுதி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது வழியாக போயின்னு இருக்கார். அப்போ வந்து ரோட்லலாம் ஒரே அயன் டஸ்ட்டு, இரும்பு அந்த தூள் இருக்குமே அதெல்லாம் இருக்கான், கல் அது இது. அதெல்லாம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். பெரியவா அப்புறம் கூட போகிறவா எல்லாம் அந்த கொஞ்சம் பேர் அந்த அணுக்கு தொண்டர்கள் வேளாண் தான் இருந்திருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிருக்கா. இன்னும் பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பெரியவா வந்து தன்னுடைய பொற்பாதங்களை வந்து அந்த மாதிரி இதில் நடந்து போகிறாருன்னு. திடீர்னு கொஞ்சம் தூரம் போன பிறகு சைடில் ஒரு ரோடு வந்து தான். அந்த ரோடு வரும்போது அந்த இடத்துல பெரியவா ஒரு செகண்ட் இருந்துட்டா. ஏன்னா அங்கே பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறதுன்னு. அது வந்து வேற ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே இந்த ரோட்டில் ஜாயின் ஆகுது. கொஞ்சம் பேர் அந்த ஊர்க்கார வேகமாக ஓடி வந்தாலாம். ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணான். அவள் சொன்னாலாம், எங்கள் கிராமத்தில் 12 வருஷமாக ஒரு துளி மழை கூட கிடையாது. நாங்கள்லாம் வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு தினமே கஷ்டப்படுறோம். பானையில் வண்டி கட்டிட்டு சைக்கிளில் போய் நாங்கள் வந்து அகரி அந்த நதியிலேருந்து தினமும் கொண்டு வந்து ரொப்பி வச்சுக்கிறோம். அந்த தண்ணியை சேமித்து வச்சுருந்தோம், உபயோகப்படுத்துகிறோம். எங்களுக்கு மழையே இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்க தான் அனுகிரகம் பண்ணணும். அப்போது பெரியவா உடனே கேட்டாலாம், அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பெரியவா பரமேஸ்வரன் நம்ம ஒவ்வொன்றுத்துல ஏன் சொல்கிறோன்னா, பெரியவா அடுத்த கேள்வி என்ன கேட்டார்னா, உங்கள் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னாராம். இங்கேருந்து இந்த இதில் 10 மைல் தொலைவில் இருக்குது அப்படின்னு. சரி நீங்கள் போங்க, நான் போயிட்டே இருக்கேன், பின்னாடி நான் வரேன் அப்படின்னு. அப்போது பெரியவா அங்கே போகிறாரு. ஒரு வேளை நான் சொல்கிறேன், பெரியவாவுக்கு அங்கே மழை வரவழைக்க முடியாதுன்னா பெரியவா போயிருப்பாளா? பெரியவா பரமேஸ்வரன், அவர் தான் வருண பகவான். அதனால தான் பெரியவா நீங்கள் போ பின்னாடியே வரேன்ருக்கு. அப்படின்னா நான் நிச்சயம் மழையை நான் கொண்டு வந்துடுறேன்னு அர்த்தம். சொல்ல வேண்டாம், அதையே நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம பெரியவாட புகழறதுக்கு நமக்கு எதுக்கும் லாய்க்கு கிடையாது. பெரியவா வந்து நீ போங்க பின்னாடியே நான் வரேன் அப்படின்னாராம். அவள் போனால் ஒரு 10 மைல் தொலைவில் அந்த கிராமம் இருக்குன்னா, அந்த எந்த இடத்துல அந்த கிராமம் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பெரியவாளுடைய திருப்பாதங்கள் படும்போது இடிக்கிறதே மின்னலாம். அதுதான் பிடிச்சி மழை பெருசாக பெஞ்சிருக்கு. பயங்கர மழை. அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளம் அது எல்லாம் ரொம்பி வெள்ளமாக வர அளவுக்கு போயிடுது. ஆனால் இவாளுக்கு எதுவும் கொடையாக எடுத்துன்னு போயிருக்க போகிறா. அதனால் இவாளெலாம் தொப்பமாக நனைஞ்சு, பெரியவா கூட போன ஒரு 6-7 பேர் எல்லாருமே தொப்பமாக நனைஞ்சு போயிட்டா போல இருக்குது. 6 பேர் அப்படின்னு எனக்கே வாயில் வருது. கரெக்டு தான், மொத்தம் 6 பேர் எல்லாமே நினச்சி. பெரியவா வந்து கூட 5 பேர் போய் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கான். பெரியவா அங்கே போய் சிவன் கோவிலில் நல்லா தலையெல்லாம் துவட்டின்ட்டு அங்கே சிவன் கோவிலில் இருந்துட்டு, மழை நிற்குமா, பெரியவா சங்கல்பம் பண்ணால் தான் நிற்கும். மழை திருப்பி இருந்துகிட்டே இருந்தது. அவள் ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்து பெரியவா இது பண்ணி, பெரியவாவுடைய அனுகிரகம் நல்லா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு அவள் எதாவது சொன்னாலாம். நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறோம், இப்படி எங்களுக்கு மழை பெய்ய வச்சுட்டிங்களே அப்படின்னு சொன்னாலாம். பெரியவா அதுக்கு என்ன கேட்டிருப்பா, எனக்கு என்ன ஒரு 6 lakh வேணும், 10 lakhs rupees வேணும் நான் கேட்டிருப்பேன். பெரியவா சொன்னாலாம், சரி எனக்கு ஒரு 6 கோணி இருந்தால் கொடுங்க அப்படின்னாலாம். அவள் உடனே போய் யார் வீட்டில் இருக்குமோ அங்கங்கே போய் 6 கோணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஒரு கோணி வந்து மகாபெரிவாளுக்கு, 5 கோணி கூட வரவாளுக்கு. அது வந்து தலையில் அப்படி போட்டுட்டு உடம்பு அப்படி கொஞ்சம் அப்படி பரத்தி அப்படி சுற்றிட்டு அப்படி நடந்து போனால் மழையில் கொஞ்சம் நனையாமல் போகலாம் அப்படின்றதுக்காக பெரியவா வந்து ஒரு 6 கோணி
மழையில் நனையாமல் தலையில் போட்டுட்டு போகிறதுக்காக கேட்டிருக்கா. அந்த 6 கோணி கொடுத்தவா யாரோ ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மொத்தம் நம்மளுக்கு தெரியாது. பெரியவா வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்கா. பரமேஸ்வரன் வந்து எனக்கு இதை கொடுன்னு கேட்பாளா? அவளே வந்து ஏதாவது கொடுக்குற நிலையில் இல்லை, பாவம் ஏழைகள், ஆனால் தான் நாங்கள் என்ன கைமாறு பண்ண போகிறோம்னு சொன்னான். நிஜமாகவே இல்லை, பாவம் ஏழைகள்லாம் வந்து சத்தியத்தை தானே பேசுவாள். ஆனால் பெரியவாளுக்கு தெரியும் அவகிட்ட என்ன அந்த மாதிரியான பக்தி இருக்கவாக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும்னு பரமேஸ்வரனுக்கு தெரியும். ஆனால் தான் பெரியவா வந்து அப்படிங்கிற ஈஸ்வரன் வந்து அவகிட்ட இவ்வளோ பக்தியாக இருக்கவகிட்ட என்ன 6 கோடியாக கேட்க போகிறா பெரியவா. பெரியவா வந்து 6 கோணி போகிறோம் அப்படின்ட்டுருக்கா. அப்போ போய் 6 கோணி கொண்டு வந்து கொடுத்தா பெரியவா ஒரு கோணியை போட்டுண்டா எடுத்துட்டா மீதி 5 கோணியை கூட வந்த சிஷ்யாள்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சுட்டு அவள் திருப்பி அடுத்த இடத்துக்கு கிளம்பி போகணுமே, அதனால் அவள் கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னா பெரியவா வந்து நிறைய லீலைகள் பண்ணியிருக்கா. அதில் இதுவும் ஒரு லீலை, அவ்வளோதான். இதில் ரொம்ப நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். பெரியவா வந்து நீ நான் பின்னாடி வரேன் அப்படின்னா மழையை கொண்டு வரேன்னு அர்த்தம். பெரியவா போகிற இடத்துலலாம் அப்படி தானே மழை பெஞ்சிருக்கு. பெரியவா நினச்சாங்க வந்துடும். அவளுக்கு 12 வருஷமாக மழை இல்லைன்னா பெரியவா பார்த்துக்கிறாத. பெரியவா வந்து மழையை கொண்டு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்க மாட்டாளே பெரியவா. பெரியவாளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் வரவழைக்கணுமோ அப்போ வரவழைச்சிருக்காரு. ஊர் எல்லையில் அவருடைய பாதங்களை வைக்கும்போது மழை பெய்யணும், மேலே பார்த்தான்னா மழை கொட்டுறது. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இதனால்தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரன் மகாபிரிய பாதேஸ்வரன்.